Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 8 of the revised PGTRB English syllabi, that is literary criticism, and we are with Elaine Showalter's essay towards a feminist poetics. And we have come up to this particular topic. Enna topic அப்படினா women and the novel. Women in the present time are engaging with this particular literary form called the novel. And எதுக்கு இந்த நாவலை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா it is this genre novel gives them lot of space to expose their female experiences. தங்களுடைய ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு டூலா நாவலை எதிர்பார்க்குறாங்க. அவங்க ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, சப்டைட்டில் த ப்ரெஷியஸ் ஸ்பீஷியாலிட்டி. இந்த ஸ்பீஷியாலிட்டி அப்படிங்கிற டேர்ம் என்ன மீனிங் அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பர்சியூட். இட்ஸ் அ பர்சியூட் வேர் விமென் ஆர் ட்ரைங் டு எக்ஸிபிட் தேர் ஸ்கில்ஸ் அண்ட் தேர் எபிலிட்டி. தங்களுடைய ஸ்கில் எபிலிட்டியை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்கான ஒரு பயிலரங்கமாக அந்த நாவல் வந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. Now, what do feminist critics do? Particularly, what do gyno critics do? அப்படின்னு சொன்னீங்கன்னா, they are analyzing literature written by men writers and women writers, and they try to see how women were trained to see literature. இது காலம் வரைக்கும் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they are very much trained, not consciously, unconsciously they were trained by education system, which may be at home or in the school or in the universities. What they were trained to do, they were trained to see literature as men would want them to see. ஆண்கள் இந்த உலகை பெண்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார்களோ அதை பார்க்க வைப்பதற்காக பெண்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தாங்க. Do you understand that, teachers? அப்போ இவங்க வந்து அதுக்கு ஒரு சில ரிவ்யூவர்ஸை கொண்டு வராங்க இவங்க நம்மளுடைய டிஸ்கஷனுக்கு. யார் அப்படின்னா, விக்டோரியன் ரிவ்யூவர்ஸ் லைக் G.H. லூவே, ரிச்சர்ட் ஹட்டன், ரிச்சர்ட் சிம்சன். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, they took literature written by women and they started analyzing it. எதுக்கு அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, they wanted to see what it might become. இந்த விமென்ஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்னவாக மாறும் பிற்காலத்துல. And what did they do? They focused on educational, experimental and biological handicaps of women novelists. அப்படியே அந்த வேர்ட்ஸை படிச்சுக்கிட்டே வரும்போது, ரிவ்யூ பண்ணிட்டே வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, women novelists have their educational handicap. They had their experiential handicap. அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார், இவங்க என்ன பெருசா சொல்லிட போறாங்க. அடுத்தது biological handicaps. Biologically, women have their own problems, biological problem. Okay, and the biological problem becomes a handicap for their skills and their talents to be experimented fully. இப்போ அதை வந்து அவங்க ஹைலைட் பண்ணி காட்டினாங்க. ஓகே, அந்த டைம்ல ஒரு ரைட்டர் இருக்காங்க, என்ன அப்படின்னா ஃபர்ன் அப்படின்னு ஒரு ரைட்டர். ஃபர்ன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, விமன் ரைட்டர்ஸ் வாட் தே வர் டூயிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே வேர் presenting women as consumers, and this consumers, what did they do? They took a liking to novel tradition. They read novel, and how did they read novel? As a repressive sublimation. தங்களுடைய கோபத்தை தணிப்பதற்கான ஒரு ஆயுதமாக இந்த இலக்கியத்தை கையில் எடுத்தார்கள். ஏன் அப்படின்னா, அந்த லிட்ரேச்சர்ல ஒரு ரைட்டரை வந்து ஒரு மேல கிண்டல் பண்ணி ஒரு ஃபீமேல் கேரக்டர் பேசும்போது இவங்க வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா திட்ட முடியல. அதனால அந்த பர்டிகுலர் ஃபீமேல் கேரக்டர் வந்து ஒரு மேல வந்து டீஸ் பண்ணும்போது அதை படிச்சு இவங்க என்ன பண்ணாங்க, they were repressing and they were desublimating their emotions, and the reading itself became a harmless channel for frustration. ஹஸ்பண்ட்ஸ் வீட்டுல வந்து திட்டிட்டு போயிட்டாங்க வெளியில, அப்ப பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்க, they turned to literature and they read literary works where
women like them were criticized by their husband, or there were women who were rebelling against men. ரியல் லைஃப்ல ரிபல் பண்ண முடியாதத அங்க லிட்ரேச்சர்ல படிச்சு இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. Did you find that? And according to Fern, women who were writing or who were reading used novel form as a therapy. As a therapy in order to sublimate their emotion. தங்களுடைய கோபத்தை எல்லாம் கொட்டி தீக்கிறதுக்கு ஒரு இடம் எது அப்படின்னா நாவல் ரைட்டிங் தான். நாவல் எழுது. ஏன் அப்படி அவங்க எழுதாம விட்டுருந்தாங்கன்னா அந்த குடும்பம் குட்டிச்சவரா போயிருக்கும், நாசமா போயிருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க போய் ஹஸ்பண்டோட சண்டை போட்டிருப்பாங்க. அப்ப the family would be broken. அப்ப this is how writing was அப்படின்னு அவங்க சொன்னாங்க. Did you understand the teachers? Yes, sir. அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, when it became almost the 19th century, early 20th century, பாத்தீங்கன்னா there were a few movements which gave a new momentum to feminism. ஃபெமினிசத்திற்கு ஒரு புதிய டைரக்ஷன் கொடுத்த ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கு. என்ன மூமெண்ட் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மூமெண்ட் இஸ் உமன் ரைட்டர்ஸ் சஃப்ரேஜ் லீக். விமென் ரைட்டர்ஸ் சஃப்ரேஜ் லீக், சஃப்ரேஜ் மூமெண்ட், ஓட்டிங் ரைட் மூமெண்ட். அதான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்னு வச்சுங்களேன் ஃபெமினிசத்துக்கு. இட் வாஸ் அ பொலிட்டிக்கல் மூமெண்ட். அங்க இருந்துதான் அப்படியே அது வந்து ரைட்டிங் குள்ளார வந்துச்சு. அப்போ விமென் ரைட்டர்ஸ் சஃப்ரேஜ் லீக்னு ஒரு லீக் இருந்தது. அந்த லீக் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இட் வாண்டட் விமென் ரைட்டர்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் த சைக்கலாஜிக்கல் பாண்டேஜ் ஆஃப் விமென் லிட்ரேச்சர். விமென் லிட்ரேச்சர், ஈவன் லிட்ரேச்சர் ரிட்டன் பை விமென் வாஸ் அண்டர் சைக்கலாஜிக்கல் பாண்டேஜ். Psychologically, women were not their real self. They were the altered self. Who altered their self? It was men. காலகாலமாக பெண்களுடைய மனதை யாரு வசியப்படுத்தி வச்சிருந்தா அப்படின்னா ஆண்கள் வசியப்படுத்தி வச்சிருந்தாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ இட் வாஸ் ஃபைண்டிங் இட்ஸ் வே இன்டு ரைட்டிங் பை விமென். அப்ப we need to come out of the psychological bondage அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ லிட்ரேச்சர் ஃபெமினிசத்துல எப்ப வந்தது அப்படின்னா, இட் இஸ் பை எலிசபெத் ராபின்ஸ். எலிசபெத் ராபின்ஸ் who happened to be the first president of Women Writers Suffrage League. யார் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, she was a novelist and she was an actor and she acted in the English production of Henrik Ibsen, the Norwegian playwright, a man who is associated with problem plays. Am I right, teachers? Problem play அப்படிங்கிற ஒரு ஜானரை வந்து யாரோட அசோசியேட் பண்றாங்க அப்படின்னா ஹென்ரிக் இப்சன், இந்த நார்வீஜியன் பிளேரைட். அவருடைய ஃபேமஸான பிளே என்ன? ஃபேமஸான பிளே பை ஹென்ரிக் இப்சன். நோரா கேரக்டர், நோரா ஹெல்மர் இருக்கக்கூடிய டால்ஸ் ஹவுஸ், representative work for the feminist movement. The feminist phase, revolutionary phase னு ஒரு phase இருக்கு, 3 phase இருக்கு. the feminine phase, feminist phase, female phase. அடுத்தது வருது அடுத்த செக்ஷன். இதுல அடுத்த செக்ஷன் அதுதான். சம்மரியில அதை மட்டும் சொல்லிட்டு போயிருவாங்க. 3 ஃபேஸ் அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிருவாங்க. ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் ரைட்டர்ஸ் இருக்காங்க, ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க்ஸ் இருக்கு, ரெப்ரசன்டேட்டிவ் ஐடியாலஜி இருக்கு, டிஸ்டிங்விஷிங் மார்க் ஒன்னு இருக்கு. அதெல்லாம் டெக்ஸ்ட் வந்தாதான் நம்ம படிக்க முடியும். இப்ப இந்த எலிசபெத் ராபின்ஸ் who happened to be the first president of the women writers suffrage league, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, in the year 1908 she argued that no women writer had ever been free to explore female consciousness. ஏன் இது காலம் வரைக்கும் இருந்த பெண் எழுத்தாளர்கள் யாருமே ஃப்ரீயா இல்ல சார். எதுக்கு அப்படின்னா, இந்த ஃபீமேல் கான்சியஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு அவங்க ஃப்ரீயா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? they were always ideologically under the clutches of the male. Okay, did you get that? அப்ப என்ன சொன்னாங்க, இது முன்னாடி வரைக்கும் பெண்கள் எழுதிய இலக்கியம் எல்லாமே எப்படிப்பட்ட இலக்கியமா இருந்தது அப்படின்னா, it was literature written by women who were merely puppets in the hands of men. தலையாட்டி பொம்மைகளாக இருந்த பெண்மணிகள் எழுதிய இலக்கியம். அப்படி தலையாட்டி பொம்மைகளாக
வெறும் எந்த உணர்வும் இல்லாம எழுதிய பெண்கள் எழுதிய இலக்கியம் எப்படிப்பட்ட இலக்கியமா இருக்கும் அப்படின்னா அது ஆண்கள் எழுதிய இலக்கியத்திற்கு இணையான இலக்கியமாகவே இருக்கும், பெண்ணியம் பேசும் இலக்கியமாக இருக்காது அப்படின்னு இவங்க அழகா சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு சொல்லி முடிச்சுட்டு she goes into a very important area. என்ன அப்படின்னா she is making a reference to Virginia Woolf's Virginia Woolf உடைய ஒரு ஃபேமஸான ஒர்க் A Room of One's Own. அந்த பர்டிகுலர் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன்ல வர்ஜீனியா வுல்ஃப் வந்து இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. என்ன அப்படின்னா why does women not become a very famous writer or not a original writer அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க it is because women do not have material self-sufficiency. She is not economically self-sufficient. காசு இருந்தா தானே அவளுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கணும், அவளுக்குன்னு ஒரு சில கேட்ஜெட்ஸ் இருக்கணும் எல்லாத்துக்குமே. இப்போ சொல்லணும்னா நம்ம வீட்டுல இன்னைக்கு பெண்கள் கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், யாரு பயன்படுத்தின மொபைல் போன், புது மொபைல் போன் அப்படின்னா எல்லாரும் வீட்லயும் புது மொபைல் போன் வராது. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அவர் பயன்படுத்திட்டு அந்த மொபைல் விட்டுட்டு அடுத்த மொபைல் வாங்கன்னு பார்க்கும்போது அந்த மொபைல் யார் கையில போயிடும்? வீட்டுல இருக்கிற லேடி கைக்கு போகும். சோ ஒரு மொபைல் வேணும்னாலும் ஒரு சின்னதா ஒரு விஷயம் வேணும்னாலும் women have to become dependent on men, because of which women were not able to come out as original writers அப்படி வர்ஜீனியா வுல்ஃப் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த இது மாதிரியே வேற யாரெல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜார்ஜ் இலியட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா this literature was a kind of precious speciality, a distinctly female vision. அது வந்து ஃபீமேலுக்கான ஒரு விஷயம் நாவல் அப்படிங்கிறது. அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் பெண்கள் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, they are able to exhibit their skill but beyond which women were not able to அப்படின்னு சொன்னாங்க. Now we move on to the most interesting section. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வரலாற்று பின்புலத்துல she is going to speak about 3 phases in feminism. What are the 3 phases in feminism? Number 1, feminine phase. Number 2, feminist phase. Number 3, female phase. Are you with me, teachers? Yes, sir. Yes, sir. Okay. In the feminine phase, feminist phase, female phase அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. The first phase is feminine phase. எந்த வருடத்துல இருந்து எந்த வருடம்? இதுதான் நெட்ல கொஸ்டினா கேட்டிருந்திருக்கிறாங்க, போன பிஜிடிஆர்பில கேட்டிருக்கிறாங்க, நிறைய செட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருப்பாங்க. இந்த இயர் வந்து நமக்கு மைண்ட்ல இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவை நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கணும். அதுக்கான டிஃபைனிங் எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஃபெமினைன் ஃபேஸ் எந்த வருஷத்துல இருந்து 1840 இருந்து 1880 வரைக்கும் ஒரு 40 வருஷம் the phase is called feminine phase. என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா in this phase women wrote in an effort to equal the intellectual achievements of the male culture. women வந்து ஆண்களுக்கு நாங்கள் சரித்தவர்கள் இல்லை அப்படின்னு காட்டுவதற்காக என்ன பண்ணாங்க, இறங்கி வேலை பண்ணாங்க. அவங்களும் லிட்ரேச்சர் எழுதுனாங்க, போயம் எழுதுனாங்க, ஷார்ட் ஸ்டோரி எழுதுனாங்க, எல்லாமே எழுதுனாங்க. ஆனா என்ன பண்ணல, they did not file their conscience there. They did not present the unique attributes of female. Instead, they wrote literature like men, presenting women in poor light. ஆண்கள் எப்பொழுதுமே தங்களுடைய இலக்கியத்துல பெண்களை வந்து ரொம்ப மோசமான சித்தரிப்புகள் வைத்திருந்தார்கள். அதே மாதிரி மோசமான சித்தரிப்புகளே பெண்களும் செய்தார்கள். அப்ப இந்த ஒரு 40 வருடங்களில் எழுதப்பட்ட இலக்கியத்தினுடைய இம்பார்ட்டன்டான டிஸ்டிங்விஷிங் சைன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா women during this phase they used male pseudonym. ஆண்களுடைய பெயர்களை தங்களுடைய புனை பெயர்களாக வைத்துக் கொண்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டே சிஸ்டர்ஸ், ஓகே, ஜார்ஜ் இலியட் அப்படிங்கிறது ஒரு ஆண் பெயர். ஆனா உண்மையான அந்த எழுத்தாளர் பேர் என்ன? மேரி ஆன் ஈவன்ஸ். மேரி ஆன் ஈவன்ஸ் நல்ல ரைட்டர். ஆனா அவங்க எழுதின இலக்கியமும் அந்த காலத்துல ஆண்கள் எழுதிய இலக்கியம் போலே இருந்தது. அவங்க மேரி ஆன் ஈவன்ஸ் எழுத வேண்டியதானே, ஆனா எழுதல. ரெக்கக்னிஷனுக்காக ஒரு ஆண் பெயரை வைத்துக் கொண்டார்கள்.
கர்ரர் பெல் யாருடைய பேரு? சார்லட் பிராண்டே உடைய பெண் நேம். எல்லிஸ் பெல் யாருடைய பெண் நேம்? எமிலி பிராண்டே உடைய பெண் நேம். ஆக்டன் பெல் அப்படிங்கிறது ஆன் பிராண்டே உடைய பெண் நேம். அப்ப எதுக்காக இந்த பெண்கள் எல்லாம் வந்து ஆண்கள் பெயரை எடுத்துக்கொண்டார்கள் புனைய பெயராக அப்படின்னு கேட்டீங்கன்னா, they wanted to exist in this literary world. அப்படி ஆண்கள் பெயரை வச்சு அவங்க எழுதலைன்னா அவங்களுடைய ஒர்க் வந்து பப்ளிஷே ஆகாது, யாரும் வாசிக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. சோ அது மட்டும் இல்ல, while writing they were under the pressure. All their narrative, their tone, diction, structure and characterization was very much influenced by the men world. So they were compromising. காம்ப்ரமைஸ் பண்ணாதான் சார் இந்த உலகத்துல வாழ முடியும். இன்னைக்கு ஒரு ஃபோர்த் வேவ் ஒண்ணு வந்திருக்கு, இன்னும் அன்டியரைஸ் பண்ணல. இட்ஸ் கால்டு மீ டூ வேவ். ஒரு காலத்துல இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கணும் அப்படின்னா காம்ப்ரமைஸ், எல்லாத்துக்குமே காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆன ஒரு காலம் போய் இன்னைக்கு எனக்கு அந்த காலத்துல இப்படி நடந்துச்சு அப்படின்னு வெளியில வந்து சொல்றாங்க. இட்ஸ் கால்ட் மீ டூ மூவ்மெண்ட், விச் இஸ் த லேட்டஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஃபெமினிசம். இட் இஸ் அன்டியரைஸ். அது என்னைக்கு தியரி ஆகுதோ இட் பிகம்ஸ் த ஃபோர்த் ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். Did you get that, teachers? Yes, sir. இது வந்து பிரிட்டன்ல. அமெரிக்கால என்ன நடந்தது அப்படின்னா, அமெரிக்கன் விமென் இந்த பீரியட்ல என்ன பண்ணாங்க? they adopted super feminine அப்படின்னா they took the little me pseudonym அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேனி ஃபர்ன். அந்த செகண்ட் நேம் வந்து அது ஃபீமேலா என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு சின்னதா ஒரு அடைமொழி மாத்தி வச்சுக்கிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, to showcase their energy. Okay, did you understand that, teachers? அதுல இந்த மாதிரி சூடோனிம்ஸ் கேட்கலாம். ஹாரியட் ஹார், அவங்களுடைய சூடோனிம் என்ன அப்படின்னா ஹால் மீ லீ. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஸ்டினாவும் கேட்கலாம், அதனால பார்த்து வச்சுக்கோங்க. What is the second phase of feminism? It's called feminist phase. எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னா, அது 40ல இருந்து 80, இது 80ல இருந்து 1920 வரையிலும். From 1880 to 1920. அண்ட் இந்த ஃபேஸ்க்குள்ளார நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விமென் காட் தேர் ரைட் டு vote. பொலிட்டிக்கலா they were agitating. It's called a suffrage movement, women's suffrage movement. During this time, in many Western countries, women were given the right to vote. Okay, did you understand the teachers? And in the periodல பாத்தீங்கன்னா, women started voicing the injustice that they faced in the world. தங்களுக்கு என்ன பண்றோம், என்ன சொல்லுவாங்க தமிழ்ல வார்த்தை, தங்களுக்கு நேர்ந்த அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுத்த எழுத்தாளர்கள் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டர்ஸ் லைக் எலிசபெத் கேஸ்கெல். இந்த ஃபேஸ்ல எலைன் ஷோவால்டர் சொன்ன ரைட்டர்ஸ் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. நீங்களா எல்லா ரைட்டர்ஸும் எழுதிட கூடாது. எலிசபெத் கேஸ்கெல், பிரான்சிஸ் ட்ராலப், they were writing novels based in industrial England. They spoke about female exploitation. Did you understand that? Okay, இந்த காலத்துல it's called, இந்த மூமெண்ட், இந்த பர்டிகுலர் ஃபெமினிஸ்ட் ஃபேஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா, it's called the face of rebellion. இது பிரிட்டன்ல. அமெரிக்கால there was a movement which emerged in the 1880s called the American Utopias. It's a feminist movement. Okay, just 1 minute, teachers. I'll be back. அப்ப feminism, the feminist phase, the second phase of feminismத்துக்கு பேரு feminist phase. இந்த ஃபேஸுக்கு இன்னொரு பேரு the face of rebellion. They were rebelling against injustice. இது நாள் வரைக்கும் எனக்கு நடந்த அநீதிகளை எதிர்த்து நான் குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. அப்ப அதுக்கு அவங்க எக்ஸாம்பிளா சொல்றது வந்து எலிசபெத் கேஸ்கெல், பிரான்சிஸ் ட்ராலப். இந்த ரெண்டு ரைட்டர் பிரிட்டிஷ் கான்செப்ட், பிரிட்டிஷ் பேக்ரவுண்ட்ல சொல்றாங்க. அமெரிக்கால அமெரிக்கன் யூட்டோபியா
அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் எமர்ஜ் ஆச்சு. அதுல ரெப்ரசன்டேட்டிவ் ரைட்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அமெரிக்கன் சார்லட் பெர்கின்ஸ் கில்மன். நமக்கு சிலபஸ்ல இந்த ரைட்டரை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. Have you come across this writer in the work? The title is Top Girls. Did you get that, teachers? Top Girls நம்ம வச்சிருக்காங்களா காமன்வெல்த்ல? No, sir. UG Yes, tier. sir. இல்ல இப்ப Yes, யூஜி sir. இப்ப the No. present revised syllabusல from yes, UG sir. it has Yes, sir. moved to it has been moved to Yes, PG sir. syllabus. Yes, Okay, sir. அப்ப Top girls இந்த syllabus. ரைட்டர் is being given here. அதற்கப்புறம் இந்த டைம்ல எமர்ஜ் ஆன இன்னொரு மூமெண்ட் இருக்கு. ஃபெமினிஸ்ட்ல ஒரு நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் ஃபேஸ்ல. அதுல ஒரு முக்கியமான மூமெண்ட் என்ன அப்படின்னா ஃபெமினிஸ்ட் சோசியலிஸ்ட் ரியலிசம். ஃபெமினிஸ்ட் சோசியலிஸ்ட் ரியலிசம். இட்ஸ் a very aggressive movement. It's a aggressive movement which is part of feminist phase. இப்போ இந்த மூணாவது ஃபேஸ்ன்னு சொல்லி எலைன் ஷோவால்டர் சொல்றாங்க. வாட் இஸ் த தேர்ட் ஃபேஸ் அப்படின்னா இட் இஸ் கால்ட் த ஃபீமேல் ஃபேஸ் ஃப்ரம் 1920 till the present. That phase is called the female phase. In the female phase is not a revolutionary phase, not a dependence phase, but a phase in which female experience becomes the source of autonomous art. Female உடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ஃபேஸ். அப்ப இது காலம் வரைக்கும் ஆண்களை திட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேஸ் கடந்து போய் ஒரு புரிதல் வருது. என்ன அப்படின்னா எல்லா ஆண்களும் பெண்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, எல்லாமே மோசமானவங்க இல்லை. ஒரு சில ஆண்கள் பெண்களுக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், அவங்களோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா there is a movement called female aesthetic movement. And who are the members of this phase அப்படின்னா டாரத்தி ரிச்சர்ட்சன். யார் இந்த டாரத்தி ரிச்சர்ட்சன்? சிஸ்டர் ஆஃப் சாமுவல் ரிச்சர்ட்சன். வர்ஜீனியா வுல்ஃப். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா they began to think in terms of male sentence and female sentence. And they also divided their work into masculine journalism and feminine fiction. Did you understand the teachers? Yes, Inaki, sir. we have come to the end of today's session. If you have any doubt, you are most welcome.